வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவருதினாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गस्तुष्टुभागं व्यशेम देवहितं स्वस्ति न इन्द्रवृद्धश्रवा स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति. இன்னைக்கு இந்த நிருசிம்ம புருவதாபன்ய உபனிஷத்தில் 52வது மந்திரத்திலேருந்து பார்க்கலாம். இந்த நிருசிம்மங்கிற பேருக்கு பதிலாக பிரணவ உபநிஷத்துன்னே பேர் வச்சுருக்கலாம் போல். இது வரைக்கும் 52 மந்திரம் எல்லாம் ஓங்காரத்தை பற்றியே பேசிட்டு வருது. எவ்வளோ முக்கியம்னு தெரியுதா இப்போது? கிம் இதம் நேற்று கேட்டாங்களே தேவர்கள், இந்த பிரம்மம் என்பது என்ன? கிம் இதம் சத்துனா என்னன்னு கேட்டாங்க. இந்த உலகத்தில் மித்யாவை நீக்குனா சத்துன்னு சொன்னாங்க, மித்யாங்கிற ஜெகத்தை நீக்குனா சத்துன்னு சொன்னாங்க. பதில் கிம் இதம் பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்டால், கிம் இதம் இந்த பிரம்மம் என்பது என்ன? ஏவ மித்ய அகாரக இப்படி சொன்னாங்க. என்னன்னா அகாரக இத்தியேவ ஆக, இது அகாரம்னு சொல்லலாம். விசிகித்சன் தயக்கமின்றி சொல்லலாம். அகாரேன்னு அகாரத்தினால உமா ஆத்மானம் தனது ஆத்மாவை அன்விஷம். அகாரத்தை தத்துவமசின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அகாரத்தை தொம் பதமாகவும் உகாரத்தை அசி பதமாகவும் மகாரத்தை பிரம்ம பதமாகவும் தத்து பதமாகவும் அகாரத்தத்துவம் உகாரத்தை அசி தத்தை மகரமாகவும் பண்ணுனா அகரத்துக்கும் மகரத்துக்கும் நடுவில் உகரம் இருக்குது. அகரத்துக்கும் மகரத்தையும் இணைப்பது உகரம். அப்போ அகர உகர மகரம் தான் ஓங்காரம். ஓங்காரம் தான் பிரம்மம். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்தான் உகரம். அகரம் துவம் பதம், மகரம் பிரம்மபதம் ஜீவாத்மான். இது துவம் பதம்னா இது ஜீவாத்மா, மகரம் பரமாத்மா, அது தத் பதம். எப்படி வரணும்? தத்து துவம் அசின்னு சொன்னால் மகரம் அகரம் உகரம், மகரம் அகரம் உகரம், தத்துவம் அசி, மகரம் அகரம் உகரம். அகர உகர மகரங்கிற வார்த்தையை ஆ துவம் பதமாகவும் இம்ம தத்பதமாகவும் உகரத்தை அசிபதமாகவும், ஜீவன் பரமன் 2 பேர்த்தையும் இணைக்கிறது எது? அசி. இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய். யார் அது? எது இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கிறதோ, எது காரணத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதோ, எது நான்காவது பொருளாக இருக்கிறதோ அது நீ அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமசிக்க மம ஆத்மானம் அன்விஷய. அகாரேன மம ஆத்மானம் தன்னை அறிய வேண்டும். அகாரத்தினால தன்னுடைய ஆத்மாவை அறிய வேண்டும். மகாரேன அனுசந்த மகாரத்தையும் சேர்த்து இந்த ஆத்மாவை தேட வேண்டும். உகாரேன அவிக்கிச்சன் அஷரீரோ, உகாரத்தை தயக்கமன்றி, உகாரம் தான் யார்? 2த்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது. இது ஒரு கணக்கு. இது வார்த்தை மாறி இருக்கலாம், பொருள் இடம் மாறி இருக்கலாம்.
விஷயம் என்னென்னா தத்துவமசிங்கிற 3 வார்த்தைக்கு 3 எழுத்து. அது எந்த எழுத்து எங்கே இருந்தால் என்ன? அப்படி இருந்தாலும் உக்காரேன அவிகிச்சன் விகிச்சன் தயக்கமன்றி சந்தேகமன்றி அஷரீரோ அறிபவன் அஷரீரோ அவனுக்கு ஸ்தூலத்தை கடந்து ஸ்தூல உடம்பை கடந்து அனிந்திரியோ சூக்ஷ்ம உடம்பை கடந்து இந்திரியங்களை கடந்து அஷரி அப்ராண காரண உடம்பை கடந்து அதமா இருளை கடந்து என்ன சொல்லியிருக்கோம்? இந்த இறைவனை சுற்றி இருட்டு இருக்குது, அப்புறம் பிராணன் இருக்குது, அப்புறம் புத்தி சித்தம் புத்தி மனம் அகங்காரம் அப்புறம் புலன்கள்னு சொல்கிறோம்ல. அதில் பிரதானத்தை எல்லாம் சொல்லுது. ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு உடம்புக்கு ஒன்று. ஒரு உடம்புல அஷரீரோ உடம்பு இல்லை, அப்புறம் இந்திரியங்கள் இல்லை, சூக்ஷ்ம உடம்பு இல்லை, ஸ்தூல உடம்பு இல்லை. முதல்ல அஷரீரோ ஸ்தூல உடம்பு இல்லை, அனிந்திரியோ சூக்ஷ்ம உடம்பும் இல்லை, அப்ராணோ காரண உடம்பும் இல்லை, அத்தம்மா அங்கே இருட்டு இல்லை. என்ன இருக்கு? சத்து சித்தானந்த மாத்திர சச்சிதானந்த மாத்திர என்று அறிபவன் ஸ்வராட் பவதி அவன் ஸ்வராட் ஆகிறான். ஸ்வராட்டுனா தன்னை வென்றவன், தன்னை அறிந்தவன், அகம் பிரம்மாஸ்மி என்ற அனுபூதி அடைந்தவன், அதான் ஸ்வராட். இதே சமஷ்டியாக இருந்தால் சம்ராட், தன்னை வென்றவன் உலகை வெல்ல முடியும். அது ஒரு பாயிண்ட்டு. எஸ்டியில் வெற்றியாளன், சமஷ்டியிலையும் வெற்றியாளர். சமஷ்டியிலனா ஒரு ராஜாவாக வெற்றி அடைகிறார், நாட்டை நல்ல வழியில் அழைச்சிட்டு போகிறார். இது திருச்சி ஏர்போர்ட்டை திறந்துருக்காரு. நிறைய ரயில்வே ஸ்டேஷன்லாம் விரிவுபடுத்துகிறாங்க, நிறைய ட்ராக் மாற்றுறாங்க. இவ்வளோ வருஷம் இல்லாத வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி இப்போ சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ராஜா அவங்க தபஸ்வியாக இருந்தாங்கன்னா, ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதனால் ஸ்வராட் பவதி அவன் தன்னை வென்றவனாக இருக்கிறான். ஏவம் வேத யார் இப்படி அறிகிறானோ, அகர உகர மகரம் தத்துவமசிங்கிற வார்த்தையை வெளிப்படுத்துகிறதாக யார் அறிகிறானோ அவன் ஸ்வராட்ட ஆகிறான். ஈஸ்வர ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தத்துவமசி சொல்லுது, 3 வார்த்தையில் சொல்லுது. அதுக்கு அகர உகர மகரம்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் 3 சொல்லுவாங்க இல்லையா? 3 குணங்கள், 3 உடல்கள், 3 அவஸ்தாக்கள். இந்த 3 வரதையெல்லாம் கடந்தால் 4வது நிலை. அதுதான் என்னது? அத்ரி நிலை. அத்ரி. அதே மாதிரி அத்ருத்வன்னு ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாத்தையும் பக்ஷணம் பண்ணும், எல்லாத்தையும் ஒழுங்கிடும். அத்ருத்துன்னு பேர் அதுக்கு. என்னென்ன வார்த்தைகள்லாம் வருது? பிரம்மம் வா இதம் சர்வம் அத்ருத்வாது. பிரம்மமே இங்கே இருக்கிறது எல்லாம். இதில் உங்களுக்கு சந்தேகம் வருதா? இப்போ நாம் அந்த கருத்தை எடுத்துக்கிற பெரிய வட்டம் இருக்குது, அதுக்குள்ளே தான் நாம் இருக்கோங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லை? சந்தேகம் தான் கேட்கலாம், சும்மா எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடாது. ஏன்னா இது விசாரம். சந்தேகம் இருந்ததுன்னா 8:30 மணிக்கு கேட்கலாம், இல்லை நோட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வட்டத்துக்குள்ளே தான் நாம் இருக்கோம். அந்த பெரிய வட்டம் தான் சுத்த வெளி, சுத்த சிவவெளி, ஞான சக்தி வெளி, பிரணவ வெளி. பெரிய வட்டத்துக்குள்ளே ஒரு உள்வட்டம் தான் ஞானம், அதுக்குள்ளே ஒரு உள்வட்டம் தான் பிரணவம். அதான் சிவம் சக்தி முருகன்னு சொல்கிறது. முருகனை பிரணவம்னு சொல்கிறோமா, ஞானத்தை அம்பாள்னு சொல்கிறோமா? சரி, இப்போது பிரம்மம் வா இதம் சர்வம், பிரம்மமே ஈஷாவாசியம் இதம் சர்வம் சொன்ன மாதிரி பிரம்மமே இங்கு எல்லாமாக இருக்கிறது. அத்ருத்வாதுன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? சாப்பிடும், விழுங்கிடும். உக்ரத்வாது வேகமாக இருக்கும். வீரத்வாது வீரமாக, எதெல்லாம் மேன்மை பெற்றதோ, எதெல்லாம் ரொம்ப பிரகாசிக்குதோ அதெல்லாம் பிரம்மமே. நான் கரெக்டு தான், அதெல்லாம் நான் கரெக்டான வார்த்தை. அது நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆத்மா. அந்த மாதிரி உக்ரத்வாது எது வேகமாக இருக்கிறதோ, வீரத்வாத் எது வீரமாக இருக்கிறதோ, மகத்வாது எது மகத்தாக இருக்கிறதோ, உயர்வானதாக இருக்கிறதோ, விஷ்ணுத்வாது எது எங்கும் பரவி இருக்கிறதோ, ஜலத்வாது எது சுடராகி நிற்கிறதோ, முகத்வா எல்லாவற்றையும் அறிபவனாக பார்ப்பவனாக, நிருசிம்ஹத்வாது நிருசிம்மமாக, பீஷணத்வாது கடினமான,
பத்ரத்வாது நல்லதான, மிருத்யோத்வாது காலனுக்கு காலனான, நமாமித்வாது வணங்கத்தக்கதான, அத்தனையும் அகம் இத்வாத் எல்லாமே அகம் நான் என்று சததம் ஹே தத் எப்போது உணர்கிறானோ, பிரம்ம உக்ரத்வாத் பிரம்மமே உக்ரம் வீரம் மகத்துவம் விஷ்ணு ஜ்வலம் சர்வத்தோன்முக்கு நரசிம்ம பீஷணோ பத்ரம் மிருத்யு நமாமி எல்லாம் அகந்த்வாத் நானே என்று யார் அறிகிறானோ அவன் பிரம்மமாகிறான். அதனால் இங்கே இருக்கிறது என்னது? அகர உகர மகரம்தான். என்ன சொன்னோம்? மூணே பொருள் தான். பிரம்மா ஜகத்து ஜீவராசி. பிரம்மா தத்து, ஜீவராசி தொம்மு, இருக்கிறது அசி ஜகத்து. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் உபனிஷத். சதத்தம் ஹியத் ஏத்தத்து பிரம்ம உக்ரத்வாத் அப்படின்னு சொன்னச்சா. அடுத்தது 54 55. தஸ்மாத் அகாரேன அதனால் அகாரத்தினால, தஸ்மாத் அகாரேன அதனால் அகாரத்தினால, பரமம் பிரம்மம் அன்விஷய அகாரத்தை பிரம்மமாக இப்போ மாற்றி போடுது. அகரத்தை இப்போ முன்னாடி மகரத்தை பிரம்மமாக நினச்சி இப்போ அகரத்தை. தஸ்மாத் அகாரேன பரமம் பிரம்மம் அகாரத்தால் பிரம்மத்தை அன்விஷய தானாக நீயாக அன்விஷய தேடுக. மகாரேன மண் ஆதி விதாரம் மகாரத்தினால மனம் முதலிய உபாதிகளை, மண் ஆதி இதுக்கெல்லாம் சாட்சியாக ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்தை தாண்டி சாட்சியாக இருக்கு இல்லையா, சாட்சினாக இருக்கக்கூடியதை அன்விச்சேது தேடுக, உபாதிகளாக தேடுக. ச அவன் அந்த முமுட்சானவன், எது ஏத்தது யார் இந்த சர்வம் உபேட்சித்த ஜகத்தை விலக்கி, உபேட்சித்த எல்லாம் சர்வம்னா ஜகத்து, இங்கே இருக்கிற பார்க்குற எல்லாத்தையும் விலக்கி, தது ஏதத்து சர்வம் அஸ்மின் எல்லாவற்றிலும் பிரவிஷதி உள்ள நுழைஞ்சு ஒன்று இருக்கு இல்லையா அந்தராத்மா. ச யதா பிரதிபுத்தியத்தே இந்த எல்லா பொருட்களையும் ஒன்று நுழைந்து இருக்கிறது என்பதை அறிபவன் அறிந்து, தது ஏதத்து சர்வம் அஸ்மாது அதுவே இங்கு எல்லாமாக இருந்து, ஏவ உத்திஷதி எழுந்து நிற்கிறது. எது எப்படி சொல்ல போகிறேன்? அகாரத்தினால பரபிரம்மத்தை தேடுக, மகாரத்தையும் சேர்த்து தேடுக. அதை இந்த உலகத்தை நீக்கி, எது மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கிற 96 தத்துவங்களும் நான் இல்லை, அதுக்கு வேறுபட்டவன் நான் சாட்சியாக பார்க்கிறவன், அப்படி சாட்சியாக இருக்கிறதாக நினைத்து தேடுக. ச அவன் எது ஏத்தது சர்வம் இந்த எல்லாவற்றையும் மித்யா என்று விளக்கி, சர்வம் அதுக்குள்ளே இருக்கிறது உட்பொருளை மட்டும் பார்க்கக்கூடியவனானோ, பிரதிபுத்தியத்தை அறியக்கூடியவனாக இருக்கிறானோ, தது ஏத்தது சர்வம் அஸ்மாதி ஏவோ உத்பிஷ்டி அவன் என்னவன்? அவன் எல்லாவிடமிருந்து எழுந்து உயர்கிறான். உத்திஷ்டத்தி எழுந்து நிற்கிறான், உயர்கிறான். எல்லாத்துக்கும் ஆதாரமான உட்பொருள் சாட்சியாக ஒன்று இருக்கிறது என்று யார் அறிகிறார்களோ அவர்கள் எல்லாவற்றிலுமிருந்து உயர்ந்து நிற்கிறார்கள். தது ஏதத்து சர்வம் நிரோகிய இங்கே இருக்கிற எல்லாம் சர்வம்னு சொன்னாலும் இதம்னு சொன்னாலும் இந்த உலகத்தை தான் குறிக்கும். தது ஏதத்து அந்த இந்த
உலகமானது நிரோகிய பொருளற்றது, பிரத்யோகிய தடையானது, சம்பீடைய வலி தரக்கூடியது, துக்கம் தரக்கூடியது, சஞ்சுவாலய நன்றாக எரிக்க வேண்டியது, சம்பக்ஷய எரிக்க வேண்டியது எரிக்கிறது, அது நம்மளை வலி கொடுக்குது, எரிக்குது. சம்பக்ஷய நன்றாக சாப்பிடுகிறது, அதை நாம் எரிக்கணும், அதை நாம் விழுங்கணும். சம்பக்ஷய ஸ்வ ஆத்மானம் ஏவ ஏஷாம் ததாதி, இந்த ஆத்மாவை எது சர்வம் அஸ்மாத் ஏவோ உத்திஷ்டதி தது ஏதத் சர்வம், அந்த உலகமானது நிரூகிய பொருளற்றது, பிரத்யோகிய தடையானது, சம்பீடிக வலி தரக்கூடியது, வழி இல்லை வலி பெயின் தரக்கூடியது, சஞ்சுவலாய நம்மளை எரிப்பது, சம்பக்ஷய நம்மளை விழுங்குவது, நன்றாக விழுங்குவது. அதனை நாம் எரித்து சம்பக்ஷிய விழுங்கி ஸ்வ ஆத்மானம் ஏவ ஏஷாம் ததாதி, ஆத்மாவாக தன்னில் நிற்க தானே அது என்று எவன் அறிகிறானோ அவனுக்கு பிரம்மானுபூதி தரப்படுகிறது. புரியுதா? இது எல்லாத்தையும் விலகி இது வேற நாம் வேற, நாம் சாட்சி ஸ்வரூபோன்னு யார் எழுந்து நிற்கிறாங்களோ, யார் இந்த உலகத்தை பொருளற்றதாகவும் தடையானதாகவும் வழி தரக்கூடியதாகவும் எரிப்பதாகவும் தகிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தேகம் தகிக்குதா இல்லையா, அது தகிப்பு என்ன ஏற்படுத்துது? வெப்பத்தை உற்பத்தி பண்ணோன்னே என்ன ஏற்படுத்துது? விகாரத்தை ஏற்படுத்தும். விகாரம்னா என்னது? மனதை உடைக்கும். மனதை நீங்கள் சேர்ப்பீங்க, ஒன்றில் நின்னா சேரும். விகாரம் வந்தால் உடையும், வெப்பம் வந்தால் உடையும். இப்போ நமக்குள்ளே எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் 3 தத்துவம் எப்பயுமே இருக்கும். ஒன்று சித்து, அப்புறம் 2வது பிராணன், 3வது அக்னி. சூரியனை வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு. சித்து தான் ஈசனாக இருக்குது, காரணமாக இருக்குது. பிராணன் தான் எரிபொருளாக இருக்குது. அக்னி தான் எரியுது. எல்லா பொருள்லேயும் இது இருக்குது. ஒரு பொருளில் நீங்கள் பற்ற வச்சா அது எரிஞ்சிச்சுன்னா அது என்னது? அதுக்குள்ளே அக்னி இருக்குது, பிராணன் இருக்குது, சித்து இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதெல்லாம் சைத்தன்யத்தில் வந்துடுது. வெப்பம் இருந்தால் என்ன ஏற்படும்? அசைவு ஏற்படும். சைத்தன்யம். வெப்பம் இருக்குன்னா, அக்னி இருக்குன்னா அங்கே என்ன இருக்குது? பிராணன், காற்று, ஹைட்ரஜன், ஹீலியம் இருக்குன்னு அர்த்தம். சூரியனுக்குள்ளே இருக்கிறது தான் ஹைட்ரஜன், ஹீலியம். அதுதான் எரிபொருளாக இருக்குது. எந்த பொருளை எடுத்தாலும் நீங்கள் ஏற்றி எரிய வைக்கிறீங்க, 10 நெருப்பு வைக்கிறீங்க, அது எரியுதுன்னா என்ன அர்த்தம்? பிராணன் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு பார்த்தா தெரியுதா? தெரியாது. இதெல்லாம் ஒரு சர்வாத்மான்னு பேர். இந்த 3 தத்துவமும் சித்து, பிராணன், அதே தான். இந்த உள்ளேருந்து வெளியில் வரும்போது எப்படி சொன்னோம்? 10 பொருளை 10 நிலைகளில் வெளியில் வருதுன்னு சொன்னோம்ல. எல்லா கிளாஸையும் கேட்டால் தான் புரியும். நடுவில் கேட்டால் ஒன்றும் புரியாது. நீங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இது உபதேசமாக எடுத்துங்க. எந்த ஒரு ஆடியோ பஞ்சு எடுத்தாலும் தொட்டால் அது எவ்வளோ தான் நம்ம பொறுமையை சோதிக்கக்கூடியதாக இருந்தாலும் மிகுந்த சகிப்புத்தன்மையோட, மிக 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 சகிப்புத்தன்மையோட பொறுமையாக அதை கேட்டு பூர்த்தி பண்ணணும். நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கே, இதை கேட்கணுமா, அடுத்த ஸ்கிப் பண்ணலான்னு நினைக்கவே அது ஒரு மகா மட்டமான ஆட்டிடியூடு. அதுதான் என்ன பண்ணுது? ஒன்றா தாவுது, தெருவில் கொண்டாந்து விட்டுரும். நீங்கள் எது ரொம்ப போர் அடிக்குதுன்னு 95% வரைக்கும் கூட போர் அடிக்கலாம். 96% மொத்த ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை கிடைச்சிடும். ஒரு வார்த்தை கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் பயணிக்கிறது சரியாக இருக்கிறதான்னு தான் இறைவன் பார்க்குறான். வார்த்தை எப்போ வேணாலும் கொடுப்பான். இதெல்லாம் அறிவு. செஞ்சு பார்த்தா தான் தெரியும், புரியும், உணர முடியும். இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. காசு கொடுத்து வாங்குகிற பொருள் இருந்தால் காசு கொடுத்து வாங்கியிருப்பானே எல்லாரும். எவ்வளோ மறைச்சி வச்சுருக்கு. பக்தி ஸ்ரத்தையினால தான் இதை பிடிக்க முடியும். எதனால் பிடிக்க முடியும்? பக்தி ஸ்ரத்தையினால தான் என்ன வருது? ஞானம் வருது. ஸ்ரத்தை இருக்கணும், அதுதான் பயம்னு சொல்லுவாங்க. ஸ்ரத்தை இருக்கணும், பக்தி இருக்கணும்,
அந்த காரியம் தொடரணும். அப்படி சகிப்புத்தன்மையோட ஒரு கம்ப்ளீட் ஆடியோவை கேட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த ஆடியோவுக்கு போகணும். அந்த பஞ்சில் எத்தனை ஆடியோ இருக்கோ அவ்வளோதையும் பொறுமையாக தான் கேட்கணும். வேகமாக கேட்குற வேகத்தையே முதல்ல நிறுத்துங்க. இப்போ தெரியுதில்ல, வேகத்தை 0 பண்ணால் தான் நீ நினச்சது நடக்கும்னு சொல்லிடுச்சு. எப்போ ஒருத்தவன் சித்த வஸ்துவாக இருக்கானோ, எப்போ ஒருத்தன் 0வில் நிச்சயம் ஆகிறானோ அவன் தான் சித்தனாக ஆக முடியும். இப்போ ஒருத்தவங்க கேட்டால் ஒரு சங்கல்பம் பண்ணால் நடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, எப்படி நடக்கும்? ஒரு 0 பாயிண்டில் பீட்டாவை கடந்து ஆல்பாவை கடந்து தீட்டாவை கடந்து 40 சர்க்கிள் பர் செகண்டை 0 சர்க்கிள் பர் செகண்டுன்னு வந்த சங்கல்பம் பண்ணால் அது நடக்குது. அந்த நிலை தான் சித்த புருஷர்கள் உருவாகுறாங்க. நீங்கள் நினச்சா நடக்க மாட்டுது, அடியை நினச்சா நடக்குதுன்னு தானே எங்கிட்ட வந்து சொல்கிறீங்க எல்லோரும். எங்கிட்ட சொல்லலை, உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள்கிட்ட சொல்கிறீங்க, இல்லை கோயிலில் போய் சொல்லுவீங்க. ரெண்டும் ஒன்று தான். அதான் நடமாடும் படமாடும் சித்தர்கள் சொல்லுவாங்க. நடமாடும் கடவுள்னு சொல்லுவாங்க குருவை. அதனால் வேகங்கிறதே விட்டுருங்க. இது விவேகம். எப்போ வேகமாக போகுமோ அப்போ வேகமாக போகும். எப்போ ஷார்ட்கட்டில் போகுமோ அப்போ ஷார்ட்கட்டில் போகும். எப்போ சைலண்ட்டாக போகுமோ அப்போ சைலண்ட்டாக போகும். சித்த புருஷர்களுடைய எந்த லட்சணத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவருடைய செயல்களில் ஞானம் வெளிப்படும். அது ஒண்டி தான் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். சித்த புருஷன் இவன் சித்தர், இவன் யோகி, இவன் ஞானி, வேறு எதுலேயும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சும்மா சர்வசாதாரணமாக இருப்பாங்க, கண்டே பிடிக்க முடியாது. எந்த லட்சணமும் வேதத்தில் சொல்கிற எந்த லட்சணமும் என்னது? ஒவ்வொருத்தவங்க லைஃப்பு இது வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்லுதே தவிர ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு ஸ்டைலில் பிறகுறான், செயல்படுறான், ஒர்க் பண்ணுறான். கொஞ்சம் ஆழமான விஷயம் இது. அந்த நிலைக்கு போனால் தான் இது புரியும். சாமானியர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த லட்சணங்களாம் தெரிஞ்சால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவர்கள் பிச்சைக்காரர்களா, சித்த புருஷர்களா, அவதூதர்களா, எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். எது வெளிப்படுதோ இல்லையோ ஞானம் வெளிப்படும் அவங்கக்கிட்ட. அவங்க எப்போதும் போல் யதார்த்தமாக தான் இருப்பாங்க. எங்கே இல்லறத்தில் இருப்பாங்க, துறவரத்தில் இருக்கலாம், பிச்சைக்காரராக இருக்கலாம், மரத்தடியில் இருக்கலாம், சாமானிய தொழில்கள் செய்யலாம். எல்லா லட்சணமும் சாமானிய மாதிரி தான் இருக்கும். எதில் நீங்கள் அவனை கண்டுபிடிக்கணும்னா அவனுடைய ஞான அதை மறைக்க முடியாது. ஞானத்தை மறைக்க முடியாது. பேச்சில் செயல்பாடுகள் அது என்னது வந்தே தீரும். அதனால் இந்த ஸ்வ ஆத்மானம் ஏவ ஏஷாம், இவையெல்லாம் இந்த ஆத்மா தான் அப்படின்னு யார் அறிகிறானோ அவனுக்கு அனுபூதி தரப்படுகிறது. ஜகத்தை கடக்கணும்னு சொல்லுது இந்த மந்திரம். போன மந்திரம் என்ன சொன்னது? ஜகத்தில் இருக்கிறது நீ பார்க்குறதெல்லாம் பிரம்மன்னு சொன்னிச்சு. இப்போ ஜகத்தை கடந்தால் எஞ்சி இருப்பது நீ தான், அது நான் தான், அதான் அகமேவ அப்படின்னு சொல்லி தன்னில் நிற்கணும், தன்னில் நிற்க. இப்போ நீங்கள் இத்தனை வார்த்தைகள் 12 வார்த்தைகளில் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். இப்போ டக்குன்னு அந்த பேஜ் எடுங்க, ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி விசாரம்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனாவது ஸ்டேஜ் இது? நான் ரிவர்ஸ் போட்டேன். நேற்று 12லேருந்து மேலேருந்து 1 2 3 12வது பிரகாரம் 11வது பிரகாரம். எத்தனாவது பிரகாரத்தில் இருக்கீங்க? 9. என்னது அது வார்த்தை? என்ன வார்த்தை இது? சும்மா சொல்லுங்கள். நமக்குள்ளே என்ன இருக்குது? நீங்கள் ஜிகிட்ட வயசில் சின்னவராக இருக்கார், இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் ஒரு சின்ன குழந்த மாதிரி, எல்கேஜி மாதிரி தான் அடியேன்னு பார்க்குறேன். நான் ஒரு ப்ரைமரி டீச்சர், 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் மாதிரி தான் நான் செயல்பட்டுருக்கேன். புரியுதா? நீங்கள் ஒரு எல்கேஜி, நான் ஒரு ப்ரைமரி டீச்சர். அதை ஞாபகம் வச்சுங்க. உங்களோட 10 அடி முன்னாடி போயின்ட்டுருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். இது டே 1 சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். அதனால் பெருசாக அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இந்த தயக்கம், பயம், குழப்பம் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் காலேஜ்லேயே பசங்கக்கிட்ட அப்படி தான் இருப்பேன். தன்னை 0 பண்ணிக்குவேன். எல்லோரும் பசங்க தான் குருகிட்ட 0 பண்ணிக்குவேன். நான் என்ன 0 பண்ணிக்குவேன். ஏன்னா அப்போ தான் அவன் சப்ஜெக்ட் உள்ளே வருவான். வெளியில் நெருப்பு மாதிரி இருப்போம், உள்ளே இளநீர் மாதிரி குளிர்ந்து இருப்போம். அதனால் இந்த ப்ரெஸ்டீஜு, அந்த ஸ்டேட்டஸு, இந்த ப்ரைடு அதெல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் இமேஜஸ். இந்த இமேஜஸ்லாம் விட்டுடுங்க. அதுதான் வேதாந்தத்துக்கு அடிப்படை. இது எந்த 9வதுல என்ன வார்த்தை வருது? என்ன வார்த்தை வருது? 9வது பிரகாரத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்களே, இன்னும் 3 பிரகாரம் தான் நீங்கள் அடைய வேண்டியது இருக்கா?
மேலேருந்து நான் சொல்ல நீங்கள் அதில் கீழேருந்து அதை படிங்க, எப்படி வேணாலும் படிங்க. மேலேருந்து வரதுன்னா மேலே 12. இப்போ நீங்கள் 9வது ஸ்டேஜ்னா அப்புறம் நீங்கள் இன்னும் கடக்க வேண்டியது 3 ஸ்டேஜ் தான் இருக்கான்னு கேட்குறேன். அந்த நம்பரை நான் போட்ட நம்பரை சொல்லுங்கள். நான் என்ன நம்பர் போட்டேனோ அந்த நம்பர் சொல்லுங்கள். இப்போ முதல்ல போட்டது சீரியல். ஜென்ரலாக நீங்கள் இத்தனை 12 பிரகாரம் இருக்குது, அந்த 12 பிரகாரத்தில் நீங்கள் வந்து இறைவனை அடைகிறீங்கன்னு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் எந்த பிரகாரத்தில் இருக்கீங்க? அந்த வார்த்தையை படித்தா எந்த பிரகாரத்தில் இருக்கீங்க? ஐயப்ப எந்த பிரகாரம் அவர் கண்டுபிடிங்க, எந்த பிரகாரம்? இது அதை பார்த்து தான் சொல்ல. எத்தனாவது பிரகாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனாவது பிரகாரத்துக்கு வரணும்? 1வது பிரகாரத்துக்கு வரணும். 12வது பிரகாரத்தில் இருக்கீங்கன்னா தூரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 16 பிரகாரம் இன்னும் கிட்டக்க வரீங்க. இதே தான் கோவில் கான்செப்ட் தான். தியானம்னா எத்தனாவது பிரகாரம்? 5வது பிரகாரம். இன்னும் 7 பிரகாரம் நீ வரணும். நீங்கள் 4வது பிரகாரத்துக்கு வந்துட்டீங்க. அறிவுக்கு வந்தாச்சு. நீமா எத்தனாவது பிரகாரம்? என்ன பண்ணி நேற்று போட்ட நம்பரை சொல்ல முடியல. 7வது பிரகாரத்துக்கு இன்னும் 5 பிரகாரம் தாண்டணும். நீமா புருவமதி எத்தனாவது பிரகாரம் போட்டோம்? 7 5 5வது பிரகாரம். அவரு இளங்கோ அதை நீங்கள் படிக்கவே இல்லை. இதுலேருந்து தெரியுது நான் போட்டதை நீங்கள் ஒழுங்காகவே படிக்கலை. நாம் எங்கே இருக்கிறோன்னு அனலைஸ் பண்ணலை. அதுக்காக தான் இந்த இன்ட்ராக்ஷன். எத்தனாவது? இப்போ நீங்கள் அந்த வார்த்தையில் எந்த வார்த்தையில் நாம் இருக்கிறதா உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பீங்க, ஆனால் ஒன்றில் தெளிவாக இருப்பீங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பீங்க. திடீர்னு 1வது பிரகாரம் கூட வருவீங்க, திடீர்னு 12வது பிரகாரத்தில் இருப்பீங்க, திடீர்னு 5வது பிரகாரத்தில் இருப்பீங்க. ஆனால் இதில் எனக்கு தெளிவாக இருக்குது. இந்த 12 இதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு எதில் இருக்கீங்க? என்னது? அறிவா? 9வது பிரகாரமா? அது 5வது 4வது பிரகாரம். அவரு விசாரத்தில் இருக்கார். விசாரம் பண்ணிட்டு இருக்கார் குருவோட. அது எத்தனாவது பிரகாரம்? 6வது பிரகாரம். இன்னும் எத்தனை பிரகாரம் கிடக்கணும்? உள்ளே வரணும் 5 வரணும். 5 இல்லை 6ல் இருந்தால் 5 4 3 2 1 5 இருக்குது. அவரு மாப்பிள்ள சும்மா சொல்ல, அங்கேருந்தே சொல்ல. இப்பெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை உங்களை. சொல்லுங்கள். தான தர்மத்தில் இருக்கியாப்பா? தான தர்மத்தில் இருக்கேன்னா எத்தனாவது பிரகாரம்? 9வது பிரகாரமா? அப்போ நீ இன்னும் 8 பிரகாரம் முன்னாடி வரணும். இப்போ தெரியுதா எவாலுவேஷன் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தெரியுதா? அதுக்காக தான் இது ஒரு பெரிய வாழ்க்கை. பல கோடி ஜென்மாவுக்கு முடிவு கட்டுற காரியம். இப்போ நீங்கள் நான் கேட்ட கேள்வி பல கோடி ஜென்மாவுக்கு முடிவு கட்டக்கூடிய காரியம். அப்புறம் இறைவனை நெருங்குற காரியம், இறைவனோடு இரண்டரை அத்வைத நிலையை தொடக்கூடிய காரியம். இதெல்லாம் ஒரு நாளும் நம்ம சிந்திக்கலை. சிந்திச்சா தானங்க செயல்படுவோம். கன்க்ளூஷன் அதுக்கு தான் நிதித்தியாசனம்னு சொல்கிறது. இந்த வார்த்தையை ஒன்றையும் நீங்கள் டெய்லி பார்க்கணும். இந்த 12 வார்த்தையும் இத்தனாவது பிரகாரத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? டிக் அடிக்கணும். நான் பண்ணுறேன். வேதம் சொல்லிக் கொடுக்குதா அடியன் பண்ணி பார்க்குறேன். சர்வஜன் வார்த்தை உபதேசம் பண்ணாரா? அப்புறம் துரியன் வார்த்தை, அமிர்தன், அப்புறம் சித்தன், இதெல்லாம் ஆல்ரெடி கடந்த நிலை. அப்புறம் சாந்தன், இப்போ தான் சாந்தன். அடுத்தது முருகன், பிரம்மம், ரெண்டும் ஒன்று தான். இப்போ என்னது இருக்க? எத்தனாவது இதில் இருக்க? 2வது ரவுண்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். 1வது ரவுண்டை போயிட்டு வரேன். போயிட்டு வரதெல்லாம் கணக்கு வரக்கூடாது. ஆனந்த நிலையில் இருக்கணும். இப்போ என்ன நிலையில் இருக்கேன்? சாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதி நிலையில் இருக்கேன். ஒரு வருஷமாக 2023 நம்ம வாழ்க்கையில், அடியன் வாழ்க்கையில் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. என்னால் அப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியல. ஒரு கோல்டன் பீரியடு தான் 2023. இன்னும் மேன்மை தான் பெறுவோம். மேன்மை பெறுவோமா பின்னாடி போவோமா? ஞானம் ஒன்லி ப்ராக்ரஸ் தான். அதனால் இந்த ஒரு கால்குலேஷன் போட்டு செயல்படணும், திங்க் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அன்றாட வேலைகளை செய்யுங்க. சமையல் பண்ணுங்கள், துணி துவைங்க, காய்கறி வெட்டுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், போங்க வாங்க, அக்கௌண்ட்டு போடுங்க, கணக்கு எழுதுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். கனெக்ஷன் கொடுங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க கனெக்ஷனை. கரண்ட்டு ஷாக் அடிக்கிறோம்.
அதனால் கரெக்டாக கொடுங்க. அது உங்களை எங்கே கொண்டு போக்கும்? ஒன்றுக்கு கொண்டு வரும், 0க்கு வரணும். 1 தான் இப்போ இறைவன். 0வை நம்ம கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. 0க்கு போகிறது தான் 1. அந்த 1 தான் 0வில் இருக்குது. 1 எங்கே இருக்குது? 0வில் இருக்குது. வெட்ட வெளியில் இருக்குது. இந்த வெட்ட வெளியை தான் 0ங்கிறான். 1 விட்டுறான். யார்? சாமானியர்கள், பெரிய அதிபுத்திசாலிகள், பக்தி சிரதை இல்லாதவர்கள். பக்தி சிரதை இல்லாதவர்கள். ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மாற்றம் வர மாட்டேங்குது? அறிவு ஓங்கி உச்சத்தில் நிற்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அறிவு தான் பெருசுன்னு ஏன் சொல்ல முடியல எங்களால்? யோசனை பண்ணீங்களா? நாசிகம் ஏன் பேச முடியல எங்களால்? ஏன்? பக்தி சிரத்தை ஒன்று இருக்குங்கிறது சத்தியம். அது பக்தி சிரத்தை தான் காமிக்குதுங்கிறது அதை விட அதிசக்தியும். பக்தி சிரத்தை இருந்ததுன்னா எதையும் வெல்லலாங்க. சுருக்கமாக பக்தி சிரத்தை இருந்தால், இறைவனிடம் பக்தியும் குருவிட சிரத்தையும் இருந்தால் எதையும் வெல்லலாம். செய்து காட்டுறேன்னு சொல்கிறேன்னு ஏதோ உங்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு நான் ஏதோ என் வேலையை பார்த்துட்டு இல்லை, என் வேலையை தான் பார்க்குறேன். ஆனாலும் அதில் இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்குது. அதனால் இப்போ தண்ணியில் நிற்க அந்த 12ல் நிற்கணும். 12லேருந்து 1ல் நிற்கணும். 0வில் நிற்கக்கூடாது. 0வானால் தான் 1க்கு போக முடியும். 0வானால் தான் உங்களை 0 பண்ணிக்கிட்டீங்கன்னா 1 தெரியும். உங்களை பூஜ்யமான பூஜ்யத்தை பார்க்கலாம், பூஜிக்கத்தக்க பொருளை பார்க்கலாம், வஸ்துவை பார்க்கலாம். அதுதான் வஸ்து. ஜகத்து தான் சொல்லிடுச்ச என்ன? ரூஹு நிரூகுன்னு சொல்லிடுச்ச. நிரூகிய பொருளற்றது. அதனால் தண்ணீர் நிற்க என்ன பண்ண? அத்யுக்ரோ. யார் உக்ரமாக வீரமாக, எல்லாத்துலேயும் அதி சேர்த்துருக்கு வார்த்தையை. அதி உக்ரோ, அதி வீரோ, அதி மகான், அதி விஷ்ணுர், அதி ஜுவலன், அதி சர்வத்தோமுக, அதி நிருசிம்ம, அதி பீஷண, அதி பத்ரு, அதி மிருத்யு, அதி நமாமிய அகம் பூத்வா. இதெல்லாம் தானாகி. அகம் பூத்வா, அது நானாகி, அது தானாகி. இது எல்லாம் இத்தனை தத்துவமும் பிரம்மத்துக்குள்ளது. கடைசி வார்த்தை அந்த நமாமிய வரைக்கும் அகம் பூத்வா, நானாகி. ஸ்வே மகிமனே, தன்னில் அதாவது சத்தில், சித்தானது சதா சமாசித்தே, எப்போதும் இணைந்திருக்கும். ஸ்வமகிமணி, தன்னுடைய மகிமையில் சதா சமாசித்தே, எப்போதும் இணைந்து உள்ளானோ அவன் பிரம்மமாகிறான். எல்லாம் பிரம்மமாகிறதுக்கு ஃபார்முலா போட்டு கொடுக்குது வேதம். உலகத்தில் எங்கும் இல்லாத அரிய செய்தி. இதெல்லாம் வேதம் படிச்சுட்டா அகம் பிரம்மாஸ்மின் செயல்பட்டோம். வேதம் படிச்சுட்டா ராஜகோபுரம் கட்டணும். சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக ஆனந்தமாக எப்படி நடந்துச்சு? வேதங்கிற ஞானம் பரம்பொருள் நமக்கு ஏதோ ஒரு பிறவியில் கொடுத்துருக்கான். அதுபடி செயல்பட்டோம். அப்புறமா வேதம் நம்ம அங்கீகரிக்கும் போது இந்த சமுதாயத்துக்கு தெரியாது, மக்கள் அங்கீகரிப்பாங்க. மக்கள் வார்த்தைகளை சொல்லிடுது. எனக்கு தத்துவமசின்னு உபதேசம் பண்ணதே அடியார்கள் தான் சொல்கிறேன்னு. உங்களுக்குள்ளே முருகன் இருக்கான்னு 10 வாட்டி சொன்னால் ஒரு வாட்டி சிந்திக்க தோணுச்சா இல்லையா? இப்போ யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்ஸு இந்த பொன்னுசாமி போட்டிருக்காரு, நீங்கள் தான் முருகன்னு போட்டிருக்காரு. எங்கூட இருந்து 20 வருஷம் பயணம் செஞ்சவங்களுக்கு தெரியலை. வேதம் படித்த கொஞ்ச நாளில் எல்லாருக்கும் தெரியுது. பொதுமக்களுக்கு தெரியுது, டோனர்ஸ்க்கு தெரியுது, அடியார்களுக்கு தெரியுது, கூட இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு விதத்தில் நல்லது தான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சுய மகிமணி, தன்னுடைய மகிமை. உங்கள் மகிமையை பேசுங்க, தப்பு இல்லை. ஏங்க உங்ககிட்ட பெருமை இருக்குங்க. நீங்கள் மகத்துன்னு வேதம் சொல்லுது, மற்றவன் அப்படி சொல்லக்கூடாதும்பான். எங்கே வேதத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு? ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லுது, 1000 வாட்டி சொல்லுங்குது. ஏன்னா மற்றவனுக்கு என்ன அது எரியுது. கேட்கும்போது தகன்னு நல்லா கொழுந்து விட்டு எரியுது. வேதத்தில் எங்கேயும் மகிமையை சொல்லாதன்னு சொல்லலை, சொல்லுன்னு சொல்லுது. யார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது? யார்? கூட இருக்கிறவன் தான் சொல்லுவான். உங்களை யாருங்க? உங்கள் அம்மா அப்பாவே சொல்ல முடியாதுங்க, அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் சொல்லிவிடுவாங்க. இந்த குழந்தைக்கு அவங்கள விட மேன்மைப்படுத்தக்கூடிய யார் இருக்கா இந்த உலகத்தில்? இறைவனுக்கு சமமானவர். அவங்களாலையும் சொல்ல முடியாது.
குரு ஒண்டி தான் சொல்லுவாங்க. எந்த ஆதாரத்தில் சொல்கிறாங்கன்னா வேதத்தினுடைய ஆதாரத்தில் சொல்கிறாங்க. வேதத்தை படிச்சுட்டு சொல்லலை, அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா இங்கே லாஜிக் இல்லாத மேஜிக்காக நடந்துக்கிட்டு. இப்போ அடியனுடைய ஞானத்தை வேதம் அங்கீகரிக்குதுங்க, ஒவ்வொரு முறையும் அங்கீகரிக்குது. ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். நம்ம சொன்னோம் இல்லையா, பிரஞான கணம்னு வார்த்தை இருக்குது, ஆனந்த கணம்னு வார்த்தை வந்துடுச்சு, சத்து கணம் இல்லை ஏதாவது ஒரு கணம்னு வரும்னு சொன்னேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. 2-3 மந்திரத்துக்கு அப்பால் வருது. இன்றைக்கி பார்த்தேன், சத்கணம்னு வார்த்தை வருது. சத்கணம், சித்துகணம், ஆனந்த கணம் தான் சத்துகணம் இருந்து தானங்க ஆகணும். இதெல்லாம் ஒரு அனுமானம் தாங்க, இதுக்கு ஒன்றும் பெரிய இது வேணும். இப்படி தான் செஸ்ஸில் ஜெயித்தது. அண்டர் 17 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது. சரி, செய்து காமிச்சதுக்கு அப்புறமும் நம்ப அது என்னத்தை சொல்லுது, எவனும் நம்ப வேண்டாம். சரி, அடுத்தது தண்ணீர் நிற்கான்னு பார்த்தோமா. அடுத்தது தஸ்மாது, மறுபடியும் அகாரம். தஸ்மாதேன அகாரேன பரேன பிரம்ம ஐக்கி. அதனால் இந்த அகாரத்தால் பிரம்மத்துடன் பிரம்மன் ஐக்கி ஒன்றாக்கி, இது அகாரத்தையும் உகாரத்தையும் மகாரத்தையும் ஒன்றாக்கி குறியாத் செய்ய வேண்டும். அகாரத்தால் பரமத்தை சேர்க்க வேண்டும். உகாரேன அவிச்சிக்கித்சன் அஷரீரோ. உகாரத்தையும் கூட அந்த அகர உகர பகரத்தை 3த்தையும் ஒன்றா சேர்த்து தயக்கம் இல்லாமல் சேர்த்து அஷரீரோ, உடம்பு இல்லாமல், இந்திரியம் இல்லாமல், மூச்சு இல்லாமல், இருட்டு இல்லாமல், சச்சிதானந்த மாத்திர, சத்து சித்த ஆனந்த மாத்திரமாக இருக்க வேண்டும். யார் ஏவம் யார் அப்படி இருப்பார்களோ, யார் இப்படி இந்த அகர உகர மகரத்தை பிரம்மத்தாக, பிரம்மத்தோட ஓங்காரத்தை பிரம்மமாக ஒன்றாக்கி, பிரம்மத்தோடு ஒன்றாக்கி, அகர உகர மகரமே ஓங்காரம், ஓங்காரமே பிரம்மம் என்று யார் அறிகிறார்களோ, ஏவம் வேத யார் அறிகிறார்களோ அவங்க சச்சிதானந்த மாத்திரம், அவர்கள் சத்து சித்த ஆனந்த ஸ்வரூபமாக ஸ்வராட் பவதி, சுவராட்டாகிறார்கள். அவங்களுக்கு என்ன இருக்காது, சூழ சூக்ஷ்ம காரண உடம்பு இருக்காது. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், ஏகாந்தம் வர சொன்னோமா. அடுத்தது என்னது, துரியன். அடுத்த வார்த்தை உங்களுக்கு அடியனுடைய உபதேசம். என்னது, எங்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்கேன்னு நினைக்காதீங்க. துரியத்துக்கு போகணும்னு நினைங்க, அதெல்லாம் பாக்கியெல்லாம் நடக்கும். அதான் நிதித்தியாசனம். வேறு என்ன நிதித்தியாசனம்? ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சிந்திங்கன்னா எப்படி சிந்திக்கிறது? ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு அந்த நிலையை நாம் தொடணும்னு நினைக்கிறது தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் பண்ணு எதுக்கு சொல்கிறோம்? ஞானத்தில் எந்த அறிவுரையும் இருக்காது. கண்ணை மூட்டு உட்காரு சத்தம் நினச்சிக்கோன்னு சொல்லி எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பேன். ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த வார்த்தையை உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும், ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். இல்லைன்னா டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு மாற்றமும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? டெய்லி ஒரு புதுமை இருக்கணுமா வேண்டாமா? இருக்காது. தபஸில் அப்படி இருக்காது. 98% என்னது, மொத்த பலனையும் மொத்தமாக கொடுக்கும். வேண்டாம்போமா, வேண்டான்னு விட்டுருமா? அது குரு வார்த்தை தான் அங்கே என்ன பண்ணும், நம்பிக்கை கொடுக்கும். 4 வருஷம் கல்வி கேட்காம இந்த துரியத்தை தியானம் பண்ணமா இல்லையா சொல்லுங்கள். நடையில் ஏன் எனக்கு சந்தேகம் வரல, பயம் வரல, குழப்பம் வரல? ஏன் வரல? அதுதான் பக்தி. அவர் சொன்னதை சிரத்தையோடு செஞ்சோம். அதனால் இறைவனிட்ட பக்தி ஒரு நாளும் குறையக்கூடாது. நீங்கள் எத்தனை ஞானி ஆகுங்க, யோகி ஆகுங்க, சித்தர்கள் ஆகுங்க, அவராகுங்க, இவராகுங்க, பக்தன்கிறது தான் மூலாதாரம். பக்தி தான் மூலாதாரம். பக்தியை ஒரு நாளும் விட்டுடக்கூடாது. அது பேசாமல் அது, இது பேசாமல் இது. இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அது முக்கியம். பக்திக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பக்தனாக இரு, அதே நேரத்தில் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் நேரத்தை. ஏன்னா இத்தனை கோடி ஜென்மா பக்தியில் தான் நீ இருந்திருக்க. இப்போ நீங்கள் 50 வயசில் இருக்கீங்கன்னா 50 வருஷமாக பக்தியில் தானே இருந்தீங்க. ஞானத்துக்கு வரலையே, யோகத்துக்கு வரலையே. இப்போ யார் அங்கே அனுப்பி வைக்கிறது? அவர் தான் அங்கே வேதா கிளாஸுக்கு யார் கூப்பிட்றா?
பரம்பொருள் தான் கூப்பிடுறாரு. வேதத்தை யார் உபதேசம் பண்ணுறா? அவர் தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். எதுக்கு? உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறார். நீ பிரம்மச்சரியமாக இருந்த, இப்போ கிரகஸ்தன் ஆகிட்ட, அடுத்த வனப்பிரஸ்தத்துக்கு வான்னு கூப்பிட்றாரு. எல்லாரையும் கூப்பிட்றதில்ல. அது முக்கியமான பாயிண்ட். எல்லாரையும் கூப்பிட்றதில்ல. அது பூஜையாக இருக்கட்டும், வேத விசாரமாக இருக்கட்டும், எல்லாரையும் கூப்பிட்றதில்லை. எல்லாருக்கும் இந்த அமிர்தம் கிடைக்கலையே, ஆடியோ கூட கேட்க முடியலையே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். செலக்டட் பீப்புள்ஸ் யூ ஆர். வேதமே சொல்லுது. யாரை நான் செலக்ட் பண்ணுறேன் அதுவே சொல்லுது. யார் என்னை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறானோ அவனை தான் நான் செலக்ட் பண்ணுறேன்னு ஆத்மா சொல்லுது. ஒரு மந்திரம் பார்த்தோமே. அதனால் மகிமையை பேசணும், பெருமையை பேசணும். பெருமை பேச தான் உனக்கு என்ன வரும்? அந்த நீ சிங்கங்கிறத மறக்க மாட்டேன், நீ பிரம்மங்கிறத மறக்க மாட்டேன். இப்போ சொல்கிறவன் உபதேசம் மாட்டவங்களாம் என்ன சொல்கிறான்? கொஞ்சோண்டு துளிர் விட்டால் கூட என்ன பண்ணுறான்? நெருப்பள்ளி போடுறானா இல்லையா? கொஞ்சோண்டு வளர்ச்சி அடையணும்னு நினச்சா கூட மறைச்சி தான் செய்ய வேண்டியதாக இருக்கே இல்லையா? அதுக்கு ஏகப்பட்ட பழமொழி வச்சுருக்கான் ரெடி பண்ணி. அவன் லெவலுக்கு அது, நம்ம லெவலுக்கு இல்லை. குரு அது மாதிரி சொல்கிறாங்களா? ஒரு வார்த்தை வருமா? அது மாதிரி வரவே வராது. எல்லாத்தையும் கடந்து வாணுவாங்க, மேலே வாணுவாங்க. எங்கள் அப்பா எப்போ சொன்னது? காத்திருக்கு கற்றுக்கோன்னு சொன்னது 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. எங்கள் அம்மா எல்லாத்தையும் கடந்து வருவேன் நீன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கடந்து வருவேன் நீ அப்படி சொன்னாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் ஆறுமுகம் சார் சொன்னார், இவன் எல்லாத்தையும் கடந்து வருவான்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்லி ஒரு 15-20 வருஷம்தான் இருக்கும். 3rd ஸ்டாண்டர்ட்லேயே இந்த ஆறுமுகம் சார்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் விளக்கம்லாம் சொன்னார். அது காமெடி 8:30 மணிக்கு சொல்கிறேன். அது பெரிய கதை. அது அங்கே டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் சுவமகிமணி தன்னுடைய மகிமையில் நிற்கிறவன், சேர்ந்து இருக்கிறவன், அத்வைத நிலையில் இருக்கிறவன் பிரம்மமாகிறான்னு சொன்னிச்சா. இங்கே என்ன சொன்னிச்சு? மகார உக்கார மகார எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஓமாக்கி ஓங்காரதான் பிரம்மமாக்கி, பிரம்மந்தான் நிருசிம்மனாக்கி, நிருசம்மந்தான் நீன்னு சொல்லுது. அப்படி யார் வேதம் அறிகிறானோ அவன் ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு கிடக்கிறான். அப்போ நீங்கள் அடுத்த உங்களுடைய கோல் என்னவாக இருக்கணும்? நான் சொன்ன வார்த்தையெல்லாம் வருஷப்படுத்தியிருக்கீங்களா பாருங்கள். அதுவும் இன்னும் பண்ணலை. முதல்ல என்ன சொன்னோம்? முதல்ல ஃபஸ்ட்டு வேர்டு, இந்த வேர்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும். முதல்ல சொன்னது என்னது? சத்வகுணம். எழுதுங்க, டக்குன்னு எழுதுங்க பார்க்கலாம். 10 செகண்டு தான். சத்வகுணம் முதல் பாயிண்ட். யாரா பிகினர் வந்தால் கூட இதை தான் நீங்கள் சொல்லணும். சத்வகுணம். வைதிகம் 2வது வேர்டு. சத்வகுணம், வைதிகம், ஏகாந்தம். சிரவணம். ஏகாந்தத்துக்கு முன்னாடி சிரவணம் வரும், அதை மாற்றி போட்டுங்க, அப்புறமா மாற்றி போடுங்க, சும்மா எழுதிங்க ரஃபா. சத்வகுணம் அதான் வெஜிடேரியனாக மாறுது. அது விட்டுட்டிங்களே. சத்வகுணம் வெஜிடேரியனாக மாறுது. முதல்ல வெஜிடேரியனாக மாறு. 2வது சத்வகுணம், 3வது ஏகாந்தம், 3வது சிரவணம், அப்புறம் விசாரம். மனநத்தை விட்டுடுங்க, விசாரம், அப்புறம் ஏகாந்தம், அப்புறம் தியானம். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? இப்போ என்ன சொன்னோம்? துரியன். துரியம்ங்கிறது நிலைமை, அந்த நிலை. துரியன்கிறது அதில் இருக்கக்கூடிய நீங்கள். இப்போ நீங்கள் எதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க? இதில் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? எங்கே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? வெஜிடேரியனாக மாறியாச்சு. அடுத்தது சத்துவகுணத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் வைதிகம், வேதத்தை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்காக சொல்லாதீங்க. வேதம் முக்கியம்னு தெரியுதா? உண்மையாக பொய்யாது? வேதம் முக்கியம். உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்க. இவங்கெல்லாம் தான் நாசிகனாக மாற்றி விட்டானுங்க ஜென்ரேஷனை. நீங்களாவது வேதத்துக்குள்ளே போங்க. அடுத்தது சிரவணம், கேட்க வேண்டும். மிக முக்கியமானது. அனுபூதிக்கு ஆதாரம் முதல் வார்த்தை சிரவணம். அங்கே எப்படி பக்தி யோகத்தில் வெற்றி அடையிறதுக்கு ஆத்ம நிவேதனம் பண்ணுறதுக்கு உழவாரப்படி கூட்டுறது பெருக்கிறது முதல் ஸ்டெப்பு, எல்லா கதவையும் திறக்கக்கூடிய சாவி அது. அதுபோல் சிரவணம் இங்கே எல்லா கதவையும் திறக்கக்கூடிய சாவி. அடுத்தது
விசாரம் குருவோட இது பண்ணுறீங்க. அந்த ஆடியோ திரும்பி கேட்டிங்கன்னா அதுவே நிதித்தியாசனம் ஆகும். ஒரு ஆடியோ சில பேர் சொல்கிறாங்க, ஒரு ஆடியோ 4 முறை 5 முறைலாம் கேட்குறேன், வெவ்வேறு அர்த்தம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படா வேகமாக கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க? வேனில் போட்டால் தூங்குறீங்க. எனக்கு அது அமிர்தமாக இருக்குது. அந்த ஆடியோ கேட்டுட்டு நம்ம பேசுகிறோங்கிற அறிவே இல்லை எனக்கு. அங்கே என்ன இருக்குது, சுவாமியே அதி உத்தமமான உபதேசங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. உங்களுக்கு தூக்கமாக தோணுது. கும்ம இருட்டு வேணுங்குது. ஒன்று கர்மம் நான் அதெல்லாம் நீ தேவையில்லை. கடைசி தேட்டில் போட்டுருவான். தூங்கவே முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். இவனு என்கிட்ட நெருப்போட விளையாடிட்டு இருக்க, ஜாகிரதை. இப்போ 7 பேர் குளிர்ந்த நெருப்பு. சிஷ்யர்கள்ட்டெல்லாம் நெருப்பு கிடையாது, குளிர்ந்த. சரி, ஆமாம். சிவமகிமணி பார்த்தோமா? இப்போ என்னது துரியன்கிற வார்த்தை என்னது? எதுக்கு துரியன் சொல்கிறோம்? சகசிரார்த்துக்கு போனால் அர்த்தம், பிரம்மலோகன் பயணம்னு அர்த்தம். இதெல்லாம் முதல்ல நடக்காத மாதிரி தெரிஞ்சிச்சு ஆரம்ப காலத்தில். ஆரம்பத்தில் நம்ம சொல்கிற வார்த்தைகள்லாம் இதெல்லாம் நம்மளாம் நடத்துமா, ப்ராக்டிக்கலாக வருமா வராது? எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் ஜி, இங்கேருந்து போனால் வாசலுக்கு போனால் எல்லாமே என்ன சொன்னீங்கன்னு, ஆனால் உள்ளே போயிடுச்சு என்ன சொன்னீங்கன்னு யார்ட்டையும் சொல்ல முடியல. அப்படின்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் தான்ப்பா அது வரும். அதுக்கு தான் தொடர்பில் இருன்னு சொல்கிறது தான் என்னது விசாரம், நிதித்தியாசனம். ஏவம் வேத ஸ்வராட் பவதி. அவன் சச்சிதானந்த மாத்திரமாக இருக்கான், ஸ்வர. அதை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்குது, தது ஏச ஸ்லோக. அதே தான் சிருங்க தர்ம சிருங்க அர்த்தமாக்கிருஷ்ய சிருங்க யோஜயேத் சிருங்கேனம் பரே சிருங்க தமனே தம் ஏனாப்பி யோஜயேத். அதாவது சிருங்க அகரம் ஒரு சிங்கம், பிரம்மம் அகரங்கிறது ஒரு பிரம்மம் அல்லது சிங்கம், ரெண்டும் ஒன்று தான். அகரங்கிற சிருங்கம் சிருங்க அர்த்தம் ஆக்கிருஷ்ய மகரத்தை சிருங்கனேன உகரத்தால் யோஜியே இணைக்க வேண்டும். அகரம் அகரத்தை உகரத்தால் இணைக்க சிருங்கமேனம் ஓங்காரம் வரும். அந்த ஓங்காரத்தை பரே சிருங்கே பரபிரமமாக ஒன்றாக்கி தம ஏன ஏப்பி தமன் ஏனாப்பி யோஜியேத் இணைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஓங்காரமாக தியானிக்க வேண்டும். ஓங்காரத்தை பிரம்மமாக தியானிக்க வேண்டும், பிரம்மத்தை தானாக தியானிக்க வேண்டும். முதல்ல எக்ஸாக்ரேஷன் மாதிரி தான் தெரியும், எக்ஸாக்ரேஷன் இல்லை. வேதம் நம்ப முடியாத வார்த்தையை சொல்லுமா, பொய் சொல்லுமா? வேதம் பொய் சொல்லுமா? என்ன அது, நீ பிரம்மமானா நீ கஷடி ஆனா அதுக்கு என்ன? ஏன் அது உங்களுடைய மேன்மையை உங்களுக்கு உணர்த்துது, உங்களை சத்துவகுணத்தை தூண்டுது. தமோ குணத்தில் நீங்கள் டிவியில் பார்த்தா அடிக்கிற ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டு அடிக்கிறான்னு ஒவ்வொரு மியூசிக்கும். உள்ள பிரம்மத்தில் நிஷ்டையில் இருக்கிறவங்க கூட வெளியில் வந்துடுவான். துள்ளாத மனசும் துள்ளுங்கிறான், அலைப்பாயுதேங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். எதுக்கு? அதான் தேரை இழுத்து தெருவில் விடுறது. டொம் அடித்தா கிளம்பி போதா இல்லையா எல்லாரையும் மீறி? அதே தான், அது இயற்கை. இசைக்கு இறைவன் அடி பண்ணிக்கிறான். மெலோடிஸ் இருக்கா அது மாதிரி உள்ளே கொண்டு போகாது. இது வெளியில் இப்போ இருக்கிற மியூசிக்கெல்லாம் தெருவுக்கு கொண்டு வர்றது. உள்ளே அழைச்சிட்டு போகிறது மெலோடி, உள்ளே அழைச்சிட்டு போகும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு. சரி, அடுத்தது அகர உகரமாக திரும்ப சில மந்திரங்கள் ரிப்பீட் ஆகும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் விவேக சூடாமணி நீங்கள் கேட்டிங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. அவ்வளோ பொறுமையாக பயணிக்கணும். அதுவே பொறுமை. அதை சொல்கிறவன் அதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம் தான் 1 மணி நேரம் பேசுவாங்க. சொன்னதே தான் திரும்பி சொல்லுவாங்க. வேதமும் சொன்னதையே தான் திரும்பி சொல்லும். எதுக்கு? இதெல்லாம் நீ கேட்டு கடந்து வரியா இல்லை விட்டுட்டு ஓடுற? எல்லாம் ஃபில்டர் பண்ணும். நிறைய இடத்துல வேதம் ஃபில்டர் பண்ணும். சத்குரு கிடைக்கலன்னா உங்கள் கதி பிரம்ம ஞான யோகம் ஒன்றுமே புரியாது. சத்குரு கிடைக்கலன்னா ஞான யோகம் ஒன்றுமே புரியாது.
எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிடலாம், இதை பண்ண முடியாது. ஏன்னா இது ராஜ வித்யா, குஹ்ய வித்யா. பெருமாள் சொல்கிறாரு, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, பிரம்மஞானம் பிரம்ம வித்யா ராஜ வித்யாங்கிறார். எத்தனை வித்யா இந்த உலகத்தில் இருக்கோ எல்லாத்துக்கும் மேலே ராஜ்யம் பண்ணக்கூடியது எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அந்த வித்தியை கூட. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதை படிப்பியா? இப்போ நீங்கள் மாயை பின்னாடி போனால் எவ்வளோதான் படிக்க வேண்டிய தோணும், நமக்கு ஒன்றுமே தெரியலேன்னு தோணும். பிரம்ம வித்யா படிங்க, பூரணமாக இருக்கும். போதும், இந்த சர்க்கிளில் நம்ம ஒர்க் பண்ணால் ஜெயிச்சிடலான்னு தோணும். இதெல்லாம் வெற்றியாளனுங்களுக்கு தேடுறவனுக்கு தெரியும். நான் சொல்கிறது ஒரு ஃபார்முலா நம்ம தேடுவோமா இல்லையா? ஒரு வெற்றி அடையிறதுக்கு, ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்போமா, கண்டுபிடிக்க மாட்டோமா? ஃபார்முலா இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்க. அதுக்கு ஒரு ஃபிலாசபி இருக்குது எல்லாத்துக்குமே. எல்லா வெற்றிக்கும் ஒரே ஃபார்முலா என்னால் சொல்ல முடியும். அதை வச்சு தான் செஸ்ஸு ஜெயித்தோம், செஸ் வேர்ல்டு ஜெயித்தோம். அச்சா இங்கே 59வது மந்திரம். அத்த துரியம் ஓத் ச ப்ரோத். ஓத் ப்ரோத்னா நிரம்பி இருக்கிறது. இப்படி ஒரு நூல், இப்படி ஒரு நூல் போகும், ஊடை நூல், பாபு நூல்னு சொன்னல. அத்த துரியேன ஓத் ப்ரோத் ச ஹியமாத்மா நிருசிம்ம. இனி துரியம் நிரம்பி இருப்பது இந்த ஆத்மாவால். இந்த துரியத்தில் நிரம்பி இருப்பது இந்த ஆத்மாவே. நிருசிம்ம, அதை நிருசிம்மன் என்று சொல்லுங்கள். அஸ்மின், இந்த சர்வமயம் உலகிலும் சர்வாத்மா ஜீவராசிகளிலும் அயம் ஹி சர்வம், இதுவே இந்த ஆத்மாவே இந்த உலகமாகவும் ஜீவராசிகளாகவும் ஓத் ப்ரோத் ஊடு நூலாகவும் பாவு நூலாகவும் நிரம்பி இருக்கிறது. அயம் ஹி சர்வம் ந ஏவா தோ அத்வயோ, இரண்டல்லாமல் ஒன்றாக அத்வைதமாகியிருக்கிறது. ஹியமாத்மா ஏக்கல் ஒரு வார்த்தை சொல்லல, ஒன்றில் நின்று ஜெயிச்சவன். ஏக்கல் எத்தனை வார்த்தை ஜெயிக்கிறதுக்கு சொல்லுது பாருங்கள். சித்தி பெறுவதற்கு, சாதிக்கிறதுக்கு எத்தனை வார்த்தை பாருங்கள். துரியத்தில் இந்த ஆத்மா தான், துரியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா தான் நரசிம்மனாகவும் இந்த உலகமாகவும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லாமா இருக்கிறது, அத்வைதமாக இருக்கிறது, ஏக்கலாக இருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது. ஏவம் விகல்போ ந, வேறுபாடு இல்லாதது, ஏகரசமாக இருக்குது. ஏகரசம்னா என்னது? சாந்தம். சாந்தம்னு சொன்னால் ஏகரசம். நவரசம்னா என்னது? இந்த ஒன்று பலவாக பிரிந்து உலகமாக இருக்குது. நவரசம்னா உலகம், ஏகரசம்னா பிரம்மம். பிரம்மம் மாயா, ஈஸ்வரன் ஈஸ்வரி, சத்து சித்து தான் உலகம். சித்து பொய்யானா சித்து பொய்யல்ல, தோன்றும் நிற்கும் மறையும். சத்து தோன்றாது நிற்காது மறையாது, எப்போதும் இருக்கும். ஆதியும் அந்தமும் இல்லாதது. அதனுடைய மனமாக நாம் இருக்க, அதான் சித்து. சங்கல்பம் பண்ணும்போதெல்லாம் வெளிப்படுறோம். அப்போ யார் நம்ம வெளிப்பட்டதுக்கு காரணம்? யார்? நம்ம கர்மான்னு சொல்லுவோம். சத்து தான் காரணம். நம்மளுக்கு கர்மா கொடுத்து விளையாடுது நம்ம கூட. அதான் திருவிளையாடல்னு கண்டுபிடிச்சாங்க. சாதாரண வார்த்தை இல்லை அது, சாதாரண வார்த்தை இல்லை, ரொம்ப பெரிய வார்த்தை அது, திருவிளையாடல்ன்ற வார்த்தை. திருவுடைய ஒரு கேமு தான். என்ன சொல்கிறார் திருவிளையாடலில்? எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. இது இந்த உலகத்துக்கு பாடமாக. அதான் உண்மை, அதான் மெய்ப்பொருள், அதான் மகா வாக்கியம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு கான்செப்டை இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்குதா இல்லையா? எந்த நிகழ்ச்சி தப்பாக பண்ணால் அவனுடைய நிலைமை என்ன ஆகுது? நீங்கள் இப்போ சாகிறதுக்குள்ளே அவன் சாகிறத நீங்கள் பார்க்கலாம். எப்படிலாம் செத்து போகிறாங்கிறதையும் பார்க்கலாம். என்ன அக்கிரமம் பண்ணால், என்ன ஆட்டம் போட்டான், எல்லாத்தையும் பார்க்கலாம். சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு கடைசி காலத்தில் நடக்கும், சில பேருக்கு அடுத்த ஜென்மாவில் நடக்கும். இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதான் சர்க்கிளுடைய சிறப்பு. சுற்றி வரும், நீட்டாக போனால் போயிட்டே இருக்கும், அக்கறமாக போயிட்டே இருக்கும். சர்க்கிளாக இருந்தால் அக்கறமாக ரவுண்டில் வரும், எங்கே இடிக்கணுமோ அங்கே இடிச்சிடும். கிரமம் புரியுதா? அதனால் அதை பற்றி இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்.
எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். இந்த சிம்பிள் பாலிசி, சத்தில் இரு, அறிவோடு இரு, எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு. யதார்த்தம்னாலே என்னது? சத்தியமாக இருன்னு அர்த்தம். யதார்த்தம்னா சத்தியம்னு அர்த்தம். யதார்த்தவாதி பகுஜன விரோதின்னு சொல்கிறாங்களே, சத்தியத்தை டப்பு டப்புன்னு போட்டு உடைப்பான், இவனுக்கும் பிடிக்காது. அதான் யதார்த்தவாதி பகுஜன விரோதி. பேசவே கூடாது. என்ன அக்கிரமம் பண்ணாலும் பேசாமல் இருக்கணும். அவன் நல்லவன். புரியுதா? அதையே உணர்ச்சி வசப்பட்டு பேசினா இன்னும் விகாரமாயிடும். உணர்ச்சி வசப்படாமல் அதை பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், எல்லோரும் குத்தம். கத்தாமல் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக அதே வார்த்தையை சொல்லு. காந்தியடிகள் அதில் வல்லாதி வெள்ள கில்லாடி கில்லாடி சத்தியத்தை சொல்வார், உணர்ச்சி இல்லாமல் சொல்வார், உணர்வோடு சொல்வார். அவனுக்கு அறிவுறுத்தணும், எப்படியாவது அவனுக்கு இன்சல்ட் பண்ணிடணும் அப்படி சொல்வார். துரியத்தில் எது இருக்கிறதோ அந்த ஆத்மாவே இந்த உலகமாகவும் எல்லாமாகவும் அத்வைதமாகவும் ஏக்கலாகவும் வேறுபாடு இல்லாமலும் சத அயம் ஓத் ஏவம் சத்கணம் சத்கணமாகும். இந்த கணங்கிற வார்த்தை என்னது? ஒரு அணு எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோது இனிக்குது. அவ்வளோது அணுக்கள் சேர்ந்து தான் கணமாக இருக்குது. கணம்ல கணம் கோட்டார் அவர்களே, கணம் நீதிபதி அவர்களே சொல்கிறோம் இல்லையா? கணம்ங்கிற வார்த்தை என்னது? கணமான வார்த்தை. எப்படி அது உருவானுச்சு? தபஸ்னால உருவானுச்சு. தபஸ்னால தான் கணம் வரும். இப்போ நீங்கள் தியானம் பண்ணிட்டு வெளில வரீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10-20 பேர் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூமில் தியானம் பண்ணிட்டு வெளில வரீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாருடைய பார்வை உங்கள் மேலே படும். என்ன இல்லை வசீகரிக்குது, வசீகரமில்ல, கணம் அது. அவங்கள என்ன பண்ணுது? சரிக்குது. புரியுதா? அவங்கள நம்மளை நோக்கி சரிக்குது. வசீகரிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு வசீகரிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ அவன் பிரகாசிக்கணுமான அவசியம் இல்லை. அவன் கனமாக இருக்கான். நின்று உட்காந்துருக்கவன் ஏந்துருவாங்க டக்குன்னு. அது தானே வரும். ஏன் வந்திருக்கிறது? கணம். இல்லை புராணங்களில் நிறையா சொன்னால் கதையாகிடும். அதனால் புராணங்கள் முதல்ல இன்னும் ஒழுங்காக படிக்கலை, சிரவணம் பண்ணது தான் இருக்குது. அதனால் அந்த கதை சொன்னால் அதுக்குள்ளே நிறைய சொல்லலாம், சூப்பராக சொல்லலாம். வாழ்க்கையில் நேரம் இருந்தால் இந்த ஜென்மாவில் அதெல்லாம் கூட பார்க்கலாம். ஏன்னா முதல்ல ஸ்கந்த புராணம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும், திருப்புகள் ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும், ஸ்கந்த புராணம் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ஒரிஜினல் சம்ஸ்கிருதத்தில் டைரெக்டாக பார்க்கணும். 1.5 லட்சம் ஸ்லோகன் இருக்கான் அதில். பார்த்தீங்களா ரிஷிகள் எப்படி எழுதியிருக்கான் பாருங்கள். ஒரு ஸ்லோகன் நம்மளால் மெமரி பண்ண முடியல, எழுதவே தெரியல. நாக்காம்பூச்சி எழுதுகிறோம். என்னடா எழுதுக்கன்னா அவனே தேடுறான். என்ன இது ஒன்றுமே புரியலையே, தப்பாக படிக்கிறான். எப்படி தான் எழுதுனாங்களோ அவ்வளோ லட்சம். எல்லாம் வேறு லெவலில் இருந்திருக்காங்க. புரியுதில்ல? அறிவு ஃப்ரீக்வன்சி 0, இறைநிலை. அவங்க என்னவாகிறாங்கன்னா சத்கணம், அங்கே சத்துனுடைய கணமாகறாங்க. சத்கணம் அயம் சித்கணம், அவர்களே சித்து. ஆனந்த கணம், ஆனந்த கணமும் பிரஜான கணமும். சித்கணம்னா பிரஜான கணம்னு வரும், விஞ்ஞான கணம்னு வரும், இல்லைன்னா பிரஜான கணம்னு வரும். சித்கணம்னு வராது. இங்கே தான் அந்த வார்த்தை முத வருது. சித்கணம் சத்கணம்ங்கிற வார்த்தையும் இருக்குது. ஏவ ஏக்கரசோ சாந்தம் அவிவகாரியம், எந்த விவகாரத்திலும் டிரான்சாக்ஷனும் இருக்காது. நீங்கள் 50 வயசுக்கு மேலே டிரான்சாக்ஷன்லாம் குறைச்சிக்கிட்டே ஒன்றுக்கு வந்துடணும். ஒன்று செஞ்சாலே உங்களுக்கு தேவையான பணமும் பொருளும் அடியார்களும் கிடைக்கணும். ஏவ சத்கனோ அயம் சித்கன ஆனந்தகன ஏவ ஏக்கரசோ, ஏக்கரசோ ஒன்றில் நிற்பது. இந்த மாதிரி வார்த்தை தான் மந்திரம். இந்த வார்த்தையாவது கேளுங்க. மந்திரமே என்ன பண்ணும்? உள்ளே இருக்கிறதுக்கு புரியும், சொல்லணும் அடுத்து சொல்லணும். எதுக்கு நம்ம சாதாரண ஒரு கல்லை மந்திரம் சொல்ல உயிர் பெறுது? உயிர் பெறுதா இல்லையா? எல்லாரையும் கனமாக வசீகரிக்குது. எப்படி? மந்திரத்தினுடைய மகத்துவம் அது. சொல்கிறவங்களுடைய தவ வலிமை இருக்குது. மந்திரத்துக்கு அதை விட 1,00,000 மடங்கு தவ வலிமை இருக்குது. அதை விட அப்பியர் ஆகக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு கோடான கோடி தப வலிமை இருக்குது. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருந்தவங்க தான் என்னவா மாறுறாங்க?
தேவதைகளாக மாறுறாங்க. இப்போ முருகன் அடியார்களாம் யாராக மாறுவாங்க? முருகனாக தான் மாறுவாங்க. அப்போ கணமாவாரா? ஆக மாட்டாரா? பக்தனால் பகவானுக்கு சந்தோஷம், பகவானால் பக்தனுக்கு சந்தோஷம். புரியுதா? ஏவ ஏக்கரஷோ அபிவிகாரியம், விவகாரியம்லாம் இருக்குது. டிரான்சாக்ஷன்லாம் குறைச்சிருவாங்க. கேனச்ச ந துவத்திய ந துவத்திய ஆத்வத்திய, இதுக்கு பதிலாக நாத்வத்திய சொல்ல. ரெண்டற்றது. ஓதச்ச புரோதச்ச, அதுவே ஊடை நூலாகவும் பாவு நூலாகவும் குறுக்காகவும் நெடுக்காகவும் இருக்கிறது. அது என்ன? ஓங்காரக, அதுவே ஓங்காரம். 59 மந்திரம் ஓங்காரத்தை பற்றி பேசு. பழைய மந்திரங்கள்லாம் விட்டுருங்க, ஓங்காரத்தை கெடிமாக பிடிச்சிங்க. ஒன்றுக்கு வாங்க. ஒன்றுக்கு வரணும்னா என்ன ஆகணும்? 0 ஆகணும். இப்போ நீங்கள் அடுத்து என்ன டார்கெட்டு? சுவாமி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் நான் செஞ்சிடுறேன், நீங்கள் செய்கிறதில்ல. நீங்கள் வெஜிடேரியனாக மாட்டிங்களா? ஆரியாச்சே. வைதிகமாக இருக்கீங்களா? வந்தாச்சே. ஏகாந்தமாக இருக்கீங்களா? விசாரம் பண்ணுறீங்களா? தியானம் பண்ணுறீங்களா? பத்தாது. தியானம் மட்டும் எவ்வளோ நேரம் இருக்கணும்? மினிமம் இல்லை, இந்த எந்த வருஷத்தில் இருக்கணும் அந்த ஹவரில் இருக்கணும். ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்க 1 ஹவர் கண்டிப்பாக ஏகாந்தமாக உட்காரணும். செகண்ட் இயர் வந்துட்டேன்னா சும்மா காலரை தூக்கி விட்டுக்கிறீங்க சில பேர், அரைக்குறை. அப்போ 2 ஹவர் உட்காரணும். தேர்ட் இயரில் இருக்கிறவங்க 3 ஹவர்ஸ் ஏகாந்தம். முடியுமா? முடியாதா? இல்லை, உங்களால் முடியுமா? நான் இது செய்யறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்குது. நம்ம செய்ய மாட்டோங்கிறது என்னது? அறிவீனம். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் என்னது? கேடு. பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்கிறதும் அயோக்கியத்தனம், அநீதி. இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.